பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என வாக்குறுதியளித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாக்குறுதியை தவிடுபொடியாக்கிய தமிழக வெற்றி கழக கட்சியின் வட்டச் செயலாளர். கைது செய்து சிறையில் அடைத்த ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார். ஜெயித்து முதல்வராக பதவியேற்பதற்குள் நடந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு சிங்காரவேலர் நகர் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு கடந்த சில நாட்களுக்கு முன் வந்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற தினமான ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அந்த சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்கிற பாம்பு தினேஷ் என்பவர் தனது வீட்டிற்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை அழைத்து சென்றுள்ளார். தனது அறைக்கு சிறுமி அழைத்து சென்ற பாம்பு தினேஷ் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் தான் அத்துமீறலில் ஈடுபட்டதை வெளியே சொன்னால் கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார். இதற்கு பயந்த சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமைகளை மயிலாப்பூரில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று சித்தியிடம் கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் உறவினர்கள் உடனடியாக சிறுமியின் பெற்றோருக்கு இந்த தகவலை கூற கடந்த 3ஆம் தேதி இதுகுறித்து புகாரினை சிறுமியின் பெற்றோர் காசிமேடு காவல் நிலையத்தில் அளித்துள்ளனர். போக்சோ வழக்கு என்பதால் காசிமேடு போலீசார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு பரிந்துரைத்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் காவல்துறையினர் 4ஆம் தேதியே தினேஷை கைது செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் தினேஷ் ஆர்கே நகர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட மரிய வில்சனுக்கு ஆதரவாக வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்றிருந்ததால் கைது செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு தினேஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட தினேஷ் 43வது வார்டு தமிழக வெற்றி கழக வட்டச் செயலாளர் என்பதும் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மரிய வில்சனுடன் சேர்ந்து அவருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என கூறி மக்களை சந்தித்த தமிழக வெற்றி கழக கட்சியிலிருந்து அந்த கட்சி நிர்வாகி இவ்வாறு செய்திருப்பது பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.